we praise you Jesus. Hallelujah. இதுவரை எங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்தவரப்பா. நீங்கள் இதுவரைக்கும் அதிகமான காரியங்களை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்கள் ஆயிரமான நன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு. Hallelujah. Oh, we thank you Jesus. Hallelujah. We praise you Father. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னில் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, சொல்லலாமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் அப்பா, நீங்க செய்த நன்மைகளுக்கு சொல்லுங்களேன். நல்ல எபினேசராய் இதுவரைக்கும் நடத்தி வந்தீங்களப்பா. எல்லாரும் சேர்ந்து நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்களேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா
நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். சொல்லுங்களேன், மரண பள்ளத்தாக்கில் எத்தனையோ மரணத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பின் கரம் நம்மளை தாங்கினது. அந்த கரத்திற்காக நன்றி. பாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் நண்பின் நல்ல கர்த்தர். சொல்லுங்க, கசப்பான மாறாவை, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஒன் மோர் டைம், எந்த மாறாவின் வாழ்வை, எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லலாமா? ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும். ஒன் மோர் டைம், ஆயிரம் 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 ஆயிரம். சொல்லுங்க, எல்லாரும் பாடுங்க. அப்பா, என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் சொன்னாலும் போதாது. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. இதுவரை எங்க வாழ்க்கையில செய்தகள் நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. அவைகளை ஆண்டவரே நினைச்சு பார்க்க, அதை எண்ணி பார்க்க எங்களுக்கு இந்த ஒரு வாழ்க்கை போதாது ஆண்டவரே. எவ்வளவோ நன்மைகளை இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறீங்களே. நாங்கள் உங்களுக்கு திருப்பி செலுத்த ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்கப்பா. ஒன்றுத்துக்கும் பிரோஜனம் இல்லாத எங்களை பிரோஜனப்படுத்திருக்கீங்க ஆண்டவரே. வாழவே தகுதி இல்லாத எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி வாழ வச்சிருக்கிறீங்கப்பா. ஒன்றுத்துக்குமே ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை கைவிட்டு இருந்தாலும் எங்களை நீர் கைவிடாதபடி எங்களை சேர்த்து கொண்டு இதுவரை எங்களை நடத்தினீங்களே. அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு கரங்களை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு நன்றி செலுத்தி, நீங்க செய்த நன்மைகளுக்காக, நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக, நீங்க செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக எங்க வாழ்க்கையில நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே.
வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்திரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஹல்லேலூயா. நம்ம நன்றி என்று ஒரு வார்த்தை சொல்லிடுறோம், ஆனா அது ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு காரியம் செஞ்சா நம்ம எவ்வளவோ முறை நன்றி சொல்றோம். நன்றி பிரதர், நன்றி சிஸ்டர், நீங்கள் செஞ்ச உதவி நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். ஐயோ கரெக்டான நேரத்தில் எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்களே, இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்தணும். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற வியாதிக்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு, நமக்கு இருக்கிற கடன் பாரத்துக்கு, நமக்கு இருக்கிற தோல்விக்கு, நமக்கு இருக்கிற மன அழுத்தத்துக்கு நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ முடிஞ்சு போயிருக்கணும். ஆனால் இன்றைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு சொன்னால் அவரு நம்ம மேலே வச்ச அன்பு. ஹல்லேலூயா. அதுக்கு 1% கூட நம்ம தகுதி கிடையாதுங்க. யோசிச்சு பாருங்க, அது 1% கூட நம்ம தகுதி கிடையாது அவர் நம்ம மேலே வச்ச அன்புக்கு. ஆனாலும் அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிற தேவனை நம்ம துதித்து நம் பாடி மகிமைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அப்படி தொழுது கொண்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்று கண்ட எகிப்தியனை உங்கள் வாழ்க்கையில் இனி காண மாட்டீங்க. ஹல்லேலூயா. பிரச்சனை போராட்டம் எல்லாமே சில நேரங்கள், சில சமயங்கள், சில சூழ்நிலைகள் தான் வரும். எல்லா நாளும் வருமானம் வராது. ஒரு ஆரம்பத்திற்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் எல்லா கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்கள் எல்லா வருத்தத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுடைய எல்லா வியாதிக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? என் துவக்கத்துக்கும் முடிவுக்கும் அவரே தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காரணராக இருந்து எல்லாவற்றையும் என் தேவன் கிருபையாய் முடிக்க கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டோம்னா பிசாசு ஜெயம் எடுத்துருவான். அதுக்கு மட்டும் என்றைக்குமே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அப்படியே நினைப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சமூகத்தில் சாவணும். ஹல்லேலூயா. அதுதான் வைராக்கியம். சர்ச்சில் கை தட்டணும்னா வெக்கம், கையை தூக்கணும்னா இன்னைக்கு வெக்கம், பாட்டு பாடணும்னா வெக்கம். நம்ம கிட்ட அந்த வைராக்கியம் குறைஞ்சி போனதுனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவங்க நிறைய காரியங்களில் சோர்ந்து போயிடுறோம். ஹல்லேலூயா. நீங்கள் இனி சோர்ந்து போகாதபடிக்கு நிச்சயமாகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை கூடுதலை விட்டு விடாதீங்க. வாசிப்போம். யோவான் 4:47. யோவான் 4:47 எடுத்தீங்கன்னா மைக்கில் கூட வாசிக்கலாம். யோவான் 4:47. இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜனங்க என்ன பண்றாங்கன்னா கேள்விப்படுறாங்க. இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் கிடையாது. யாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்ல முடியாது, இல்லை ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, இல்லை மெசேஜ் அனுப்ப முடியாது, இல்லை தந்தி போட கூட முடியாது. அப்பெல்லாம் என்னன்னா இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் கேள்விப்பட்டு அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக போய் என்ன பண்றாரு? தன்னுடைய பிள்ளை சாக கிடக்கிற ஒரு நிலைமை, வியாதினால, பலவீனத்தினால, மரண படுக்கையில் இருக்குதான ஒரு பிள்ளை, ஒரு அப்பா கேட்கிறாரு, ஐயா என் பிள்ளை சாக கிடக்கிறான், அதனால நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆண்டவர் செய்த அற்புதங்களை நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா கேள்விப்படுறோம்.
நிறைய இடங்கள்ல கேள்விப்படுற நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் இது செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அது செஞ்சாரு. ஆனா அதை கேட்டதுனால என்ன நினைப்போம், அவங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரு, இந்த அம்மா வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரு, ஆனா என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒண்ணுமே செய்யலையே என்று சொல்லி ஒருவேளை நீங்க நினைக்கலாம். இல்லை ஒருவேளை அந்த எண்ணங்கள் உங்க வாழ்க்கையில் அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் போய் இயேசு கிட்ட கேட்கிறாரு, என் மகன் சாக கிடக்கிறான், நீங்க வர வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நிறைய தேவைகள் உண்டு, நம்ம வியாபாரத்தில் நிறைய தேவைகள் உண்டு. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றீங்க, உங்க வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்த்திருக்கலாம். நீங்க என் வருமானத்தில் ஒரு உயர்வு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் வேதம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா, முதலாவது நம்ம என்ன பண்ணோம் சொன்னா ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க, ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு வர வேண்டிய காசு, அந்த 1 லட்ச ரூபாய் இன்னைக்கு யாரோ உங்களுக்கு தரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நம்ம ஆலயத்துக்கு வருவோமா இல்லை அந்த 1 லட்ச ரூபாய் வாங்குறதுக்கு போவோமா? அது அவங்கவுங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு உங்களுக்கு தேவை இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு தேவை இருக்குது, உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இங்கே இருக்குது, தேவைகள் உண்டு. ஆனால் யாரோ ஒருத்தங்க இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ஒரு காசு தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்? எங்க 1 லட்ச ரூபாய் விட்டுடுங்க, நம்ம ஏன் 1 லட்ச ரூபாயில் அதெல்லாம் போனோம்? ஒரு வேளை அரசாங்கம் அறிவிக்குது, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ரேஷன் கடைக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1000 ரூபாய். போகுமா போகாமல் இருப்போமா? போகுமா போகாமல் இருப்போமா? ஐயோ, அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுக்குதே, நம்ம என்ன பண்ணோம்? போய் இதை வாங்கிடணும், ஞாயிற்றுக்கிழமை தானே, அடுத்த வாரம் கூட போய்க்கலாம். இல்லை கொஞ்சம் வாங்கிட்டு லைன் அப்படி நின்று டக்குன்னு வாங்கிட்டு ஓடிடலாம். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், ஹல்லேலூயா, அந்த 1000 ரூபாய் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்ல, தவறுன்னு சொல்ல மாட்டேன், அது தேவைதான். நமக்கு ஆசீர்வாதங்கள் தேவைதான், பணம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை காட்டிலும் நமக்கு ரொம்ப முக்கியமானது தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்ம ரேஷன் கடையில் நின்றுட்டு இருப்போம், 1000 ரூபாய் வந்துருச்சு, வந்து பார்த்தா எல்லாருமே போயிட்டு இருப்பாங்க ஆண்டவரோடு கூட, கைவிடப்படுகிற நிலைமை. இன்னைக்கு இயேசுனுடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில நீங்கள் கேள்விப்படும் பொழுது என்ன பண்ணணும்னு சொன்னா விசுவாசிக்கணும். இன்னைக்கு நமக்கு எங்க பிரச்சனைன்னு சொன்னா விசுவாசத்துல பிரச்சனையே. ஒரு விஷயத்தை விசுவாசிக்கும் போது தான் பிரச்சனை வருது. இந்த சபை ஆரம்பித்த நாள்லேருந்து, நான் இங்கே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த நாள்லேருந்து என்னுடைய பிரசங்கத்தில் அதிகமாக நான் சொல்கிற ஒரு வார்த்தை விசுவாசத்தை குறித்து தான் இருக்கும். ஏன் தெரியுமா? நம்மலாம் எத்தனை வருஷம் சபைக்கு வரோம், எத்தனை வருஷம் சபையில் அங்கத்தினராக இருக்கிறோன்றதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் இன்னைக்கு மரிச்சா பரலோகம் போவன்ற விசுவாசம் இருக்குதா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடுச்சுன்னு சொல்கிறதான ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்குதா? அது இருக்குதுன்னு சொன்னாதான் பரலோக ராஜ்யம் மகிழ்விக்கப்படும். பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுவே இல்லாமல் சபைக்கு வரோம், பாடுறோம், துதிக்கிறோம், ஆடுறோம், குதிக்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம கர்த்தரை விசுவாசிக்காம இருந்தோம்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்னு சொன்னா ஆசீர்வாதம் கிடையாது. இந்த இடத்துல பாருங்க, தன்னுடைய குமாரன் மரிக்கிற தருவாயில் இருக்கும்போது தகப்பன் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, தொடர்ந்து வாசிங்கம்மா. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். இன்னைக்கு நம்ம கூட அப்படிதான், ஆண்டவர் நன்மை செஞ்சாதான் அவரை விசுவாசிப்போம். ஒருவேளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்ய நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்க,
ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மிஞ்சி போனார் 1 வருஷம் அதுக்காக ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிச்சும் நடக்கலை. அடுத்த வருஷம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க 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 2 வருஷமா ஜெபிக்கிறீங்க, அப்படியும் நடக்கலை. அப்போ நம்ம என்ன ஆகிடும் தெரியுமா? விசுவாசத்தில் சோர்ந்து போயிடுவோம். அட என்ன போப்பா, இன்னும் சர்ச்சுக்கு போய் என்ன நடக்குது, நானும் எல்லா கூட்டத்துக்கும் போகிறேன் தான், நல்லா ஜெபிக்கிறது தான், ஆண்டவரை துதிக்க தானே, என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி விசுவாசத்தை சோர்ந்து போயிடும். ஆனால் என் தேவன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்போ எந்த ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கட்டவிழ்க்கணும் என்று சொல்லி. அல்லேலூயா. அது வரைக்கும் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாக தாங்க இருக்கும். குழந்தை இல்லைன்னு சொன்னாலே முதல் வார்த்தை அண்ணாளை பற்றி பேசுகிறாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? விசுவாசத்தின் பரீட்சை. நீ நம்மளோட விசுவாசம் சில நேரத்தில் பரீட்சிக்கப்படும். அற்புதத்தையும் அடையாளத்தையும் நீங்கள் பார்த்ததுனால தான் என்னை தேடி வரீங்க, இல்லைன்னா நீங்களாம் வரமாட்டீங்க என்று சொல்லி இயேசு அதை சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். அவருடைய பிரச்சனை எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை அங்க சாக கிடக்குது, ஆண்டவரே நீங்க வந்தா மாத்திரம் போதும். இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, இவர் ஒரு ராஜாவின் மனுஷன். ராஜா வீட்டில் இருக்குதான ஒரு மனுஷன். அவங்க வீட்டில் பணம் காசுக்கு பஞ்சம் கிடையாது. அப்போது எல்லா மருத்துவர்களையும் போய் பார்த்துருப்பாங்க. வீட்டுக்கு எல்லா வைத்தியரும் வந்து எல்லா வைத்தியமும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே நாகலை, பிரயோஜனப்படலை. எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில் கடைசியாக இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு அவங்க இயேசுனிடத்துல வந்து ஆண்டவரே நீங்க வர வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இதுதாங்க முக்கியம். இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அவரு இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு, இயேசு வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அந்த கிராமத்தில். அவர் அங்கே ஓடி போய் எதுக்கு கூப்பிட்றாருன்னா, இயேசுவே என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளை இந்த சூழ்நிலையில் இருக்கிறான், நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்குறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போ, உன் மகன் பிழைச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க, நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம்? இயேசு அதில் கேள்வி கேட்டிருப்போம். அது எப்படி இயேசுவே நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வரல, என் வீட்டுக்கு வந்து என் புள்ள தலைமையில் கையை வைக்கவே இல்லை, ஜெப எண்ணெய் எடுத்து பூசவே இல்லை, அப்புறம் எப்படி என் புள்ள பொழைச்சிருப்பான்? நேற்று தான் டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், நேற்று வைத்தியர் வந்து சொன்னார், இல்லை ரொம்ப கஷ்டம், பிழைக்க மாட்டான்னு சொன்னார். நீங்கள் என்னமோ இங்கே நின்றுக்கிட்டே சொல்கிறீங்க, வீட்டில் இருக்கிற என் புள்ள என்ன நிலைமையில் இருக்கான்னு கூட பார்க்காம சொல்கிறீங்க, நீ போ அவன் பிழைப்பான்னு எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிருப்பான். நம்மளா இருந்தால் அப்படி தான் கேட்டிருப்போம். ஆனால் இங்கே இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவன் என்ன பண்ணுறான்? உடனே புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. இதுதாங்க விசுவாசம். கண்ணால் பார்த்தாதான் நம்புறதான் மனுஷங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போகிறான். வாசிங்க. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர், நல்லா கவனிங்க, அவன் வீட்டுக்கு கூட போய் சேரல. அவன் வீட்டில் பிள்ளை சாக கிடக்கிற சூழ்நிலையில் இயேசு எங்கேயோ வந்திருக்கிறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் போனான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவனுக்கு அழைப்பு கொடுக்கல. எப்படி இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் குரூப்பில் வந்து ஒரு அழைப்பு கொடுக்குறோம், இன்றைக்கி ஊழியம் இருக்குது வாங்க, அடுத்த வாரம் 6 மணிக்கு இருக்குது வாங்க, இதெல்லாம் அழைப்பு. ஆனால் அவனுக்கு அழைப்பு கொடுக்கவே இல்லை. இயேசு வந்திருக்கிறாருன்னு சொல்லி யார் மூலியமோ கேள்விப்பட்டு இயேசு இருக்கிற இடத்துக்கு இவன் ஓடி போய் இயேசு கிட்ட போய் பேசுகிறான், கேட்குறான். இயேசு சொல்கிறாரு, நான் வரணும்னு அவசியம் கிடையாதுப்பா, நீ உன் வீட்டுக்கு போ, உன் பிள்ளை என்ன பண்ணுவான்? பிழைச்சிப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி அவனும் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். போகிற வழியிலே என்ன நடக்குது பாருங்க. அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு ஊழியக்காரன் என்று சொன்ன அந்த காலத்தில் யாரை சொல்றதுன்னா வேலைக்காரன். அவனுடைய வேலைக்காரன் அவன் நடந்து வழியில போயிட்டு இருக்கும் போதே எதிர வரான். அல்லேலூயா. வீட்டுக்கு போய் சேரல.
இல்லை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவன் எதுவுமே செய்யலை, இயேசு வார்த்தையை நம்பி தான் வீட்டின் வழியை நடந்து போயிட்டு இருக்கும் போதே வேலைக்காரன் எதிர ஓடி வந்து சொல்றான், உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார். உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி அறிவித்தார்கள். எல்லாம் கரங்களை தட்டுவோமா, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான். யாரு? சாக கிடந்த ஒருத்தன், எல்லா மருத்துவத்தையும் கையாண்ட ஒருத்தன், எல்லா மருந்துகளையும் எடுத்த ஒருத்தன், கடைசி தருவாயில் இருக்கும் பொழுது இயேசுவின் இடத்துல அவனை தூக்கிட்டு கூட போல. நல்லா யோசிச்சு பாருங்க. தூக்கிட்டு போயிட்டு இயேசுவே என் பிள்ளை தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? இல்ல. வீட்டுக்கு வரீங்களான்னு சொல்லி கூப்பிட போன ஒரு அப்பாக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டுக்கு போ, உன் பிள்ளை சுகமாவான்னு சொல்லி அனுப்புறாரு. போற வழியிலேயே தேவன் சுகம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இதுதாங்க ஆண்டவருடைய அன்பு. நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்கிறோம், எதுக்காக காத்திருக்கிறோம், என்ன காரியங்களை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லி அவர் நன்கு அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், என் வேதனை ஆண்டவருக்கு தெரியாதா, என் கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியாதா, என் பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா, ஐயோ என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இன்னும் நீங்கவே இல்லையே. அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நன்கு அறிந்திருக்கிறார். இவன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே அற்புதம் நடந்துருச்சு. நீங்க என்ன சூழ்நிலையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. மேபி ஜெபிக்கும் போது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னால் நான் சொல்லலாம், அவ்வளோதான், நான் அவருடைய அற்பமான வேலைக்காரன். ஆனால் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் இருதயத்தின் பாரத்தை அவர் அறிந்திருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். இந்த வாரம் முழுக்க நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்தினீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டீங்க, எதெல்லாம் குறித்து அழுதிங்க, எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நீங்க இங்கிருந்து புறப்பட்டு போகும்பொழுதே என் தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. கையை தட்டுறவங்களுக்கு மாத்திரம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் கேள்விப்பட்டு வந்ததுனால அங்க ஒரு அற்புதம். இன்னைக்கு நம்மலாம் எப்படின்னு சொன்னா, ஒரு வாரம் வரும், இல்லை இன்னொரு ஒரு வாரம் வருவோம், இல்லை 2 வாரம் வருவோம், இல்லை 1 மாதம் வருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதிர்பார்க்குற காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவரை மறந்துடுறோம். அப்போ இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இவர் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வாதம் நடந்தது. ஹல்லேலூயா. வாசிங்க மார்க் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு காஞ்சிப்பட்டா, என்னப்பட்டு பனாரஸ் பட்டா, என்னப்பட்டு கேள்விப்பட்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கெல்லாம் பிடிச்ச பட்டு எந்த பட்டு? பலவிதமான பட்டு இருக்குது. கடையில் போனால் வெரைட்டியாக எடுத்து வைப்பான், ஒவ்வொரு பட்டுக்கு ஒரு பேர். நான் சொல்லிட்டா, ஆண்டவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு, அப்ப ஆண்டவர் வந்திருக்கார் என்று சொல்லி நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடத் தொடங்கி. இது யாருன்னு சொன்னா, ஒரு குருடன், கண்ணு தெரியாத ஒரு குருடன் வீதியில அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஒரு குருடன். நல்ல கவனிங்க. அந்த குருடன் இயேசு வருகிறார் என்று சொல்லி அவன் என்ன பண்றானா? கேள்விப்படுறான். ஏன்னா அவனால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பிறவி குருடன். இந்த பர்த்திமே யாருன்னு சொன்னா பிறவி குருடன், பிறவியிலிருந்தே கண் இல்லாதவன். அப்ப இயேசு வராருன்னு சொல்லி அங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, ஹே எல்லாம் தள்ளுங்க, ஓரம் போங்க, இயேசு வராரு இயேசு வராருன்னு சொல்லி அவன் காதல கேட்டிருக்கோம். இயேசு வராரு, இந்த ரோட்ல இயேசு வராரு, இந்த வீதியில இயேசு வராருன்னு சொல்லி அவன் கேள்விப்படுறான். அவன் கேள்விப்பட்ட உடனே என்ன பண்றான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட தொடங்கினான். அப்படின்னா இயேசு வந்துட்டாரா, இல்ல பக்கத்துல வந்துட்டாரா, இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கிறாரா, இல்ல ஒருவேளை தாண்டி போயிட்டாரா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவன் யாரு? குருடன்.
அவனுக்கு ஒன்னே ஒன்று தான் கேட்குது, இயேசு இந்த வழியா வராரு அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்துறான். கத்துன உடனே என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அநேகர் அவனை என்ன பண்றாங்க, அதட்டினார்கள். ஏய் சுமார், நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பிள்ளைங்களை பார்த்துட்டு கொஞ்சம் பேசிக்கிட்டு பக்கத்துல பேசிக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, ஏய் சுமார் என்ன சத்தம் போட்டுட்டு இருக்க. இவனுக்கு கண் இல்ல, பிறவியிலிருந்து குருடன். அவனுக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், பிச்சை இல்லை. அவன் எதிர்பார்க்கறது இயேசு கிட்ட இருந்து வெள்ளி காசு கிடைக்குமா, தங்க காசு கிடைக்குமா, என்னுடைய வயிறு நிரம்புமாலாம் அவன் பார்க்கலங்க. அவன் உட்கார்ந்து இருக்கிறதுக்கான காரணம், போற வரவங்க காசு போடுவாங்கன்னு தான் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய டெய்லி வேலையை என்னன்னு சொன்னா, எனக்கு எப்படியாச்சு என் கையில காசு கிடைச்சி வீட்டுக்கு போய் நான் சாப்பிடணும், இதுதான் அவனுடைய தேவை. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு வேற என்ன இருக்க போகுது. ஆனா அந்த நேரத்துல இயேசு வரார் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் என்ன பண்றான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுறான். அவன் கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்றான், அவன் கூட இருக்கிறவங்க எல்லாம் அவனை அதட்டுறாங்க. ஏய் வாயை மூடு, கத்தாத, ஏன் கத்துற, இப்போ சுமாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நல்ல ஸ்பெஷாலிட்டி பாருங்க இந்த குருடன் கிட்ட. அப்படி சொன்ன உடனே வாசிங்கம்மா, அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமாய். அப்பனா என்னத்துனா, அதற்றதுக்கு முன்னாடி அவன் எவ்வளவு சத்தத்தோடு கூப்பிட்டானோ, அவனை அதட்டினதுக்கு அப்புறமா அதை விட சத்தமா அவன் கூப்பிடுறான். ஹல்லேலூயா. சத்தம் பத்தல, ஹல்லேலூயா. அப்போ முன்னாடி அவனை சொல்றாங்க, இயேசு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டவன் அவனை அதட்ட ஆரம்பிச்ச உடனே அவன் என்ன பண்றான்னு சொன்னா, முன்னாடி கூப்பிட்ட சத்தத்தை விட இன்னும் அதிகமாய் சத்தம் போடுறான். ஹல்லேலூயா. இது எதை குறிக்கும் சொன்னா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வருது, உங்க வாழ்க்கையில உபத்திரவம் வருது, உங்க வாழ்க்கையில வியாதி வருது, உங்க வாழ்க்கையில கடன் தொல்லை வருதுன்னு சொன்னா, பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ண தெரியுமா, ஆண்டவரை ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேள்வி கேட்காம, முன்னாடி ஜெபிச்சதை காட்டிலும், முன்னாடி துதிச்சதை காட்டிலும், முன்னாடி ஆண்டவர் சமூகத்தை நேரத்தை செலவழிச்சதை காட்டிலும், உபத்திரவம் பிரச்சனை பாடு வரும்பொழுது அதிகமா அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா, பிரச்சனை வந்த உடனே சோர்ந்து போயிடும். முன்னாடி நல்லா பாட்டு பாடி இருப்பாங்க, நல்ல அபிஷேகம் தரப்பி இருப்பாங்க, நல்லா எல்லாமே கொடுத்துருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஆனா பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அட போங்க ஆண்டவரே, நான் எவ்வளவுதான் பண்ணி என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கல. ஆனா இங்க பாருங்க, அந்த குருடன், அவனுக்கு கண்ணு தெரியல, பார்வை இல்லை, அவன் கூப்பிடுறான், சத்தமா கூப்பிடுறான். அவன் சத்தம் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் கேட்குது. எல்லாரும் அவனை என்ன பண்றாங்கன்னா அதட்டுறாங்க, அமைதியாயிரு, சும்மாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே நடக்குதுன்னு சொன்னா, அவன் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை கூப்பிடுறான். ஹல்லேலூயா. உங்களை நீங்களே இந்த கேள்வி கேட்டுக்கோங்க, பிரச்சனை வந்தா நம்ம ஆண்டவர் அதிகமாக தேடுறோமா, இல்லை பின்மாறி போறோமா? உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்தா ஒரு மாதிரி ஆண்டவரை தேடுறது, பிரச்சனை வந்தா வேற ஒரு மாதிரி ஆண்டவரை தேடுறது, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொன்னா வேற மாதிரி ஆண்டவரை தேடுறது. இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. என வேதம் சொல்லுது, கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும். அப்படி என்ன தெரியுமா, எக்காலத்திலும் என்ன நடந்தாலும், வாழ்க்கையில எவன் நம்ம கூட இருந்து யார் நம்ம கூட இல்லாம போனாலும் சரி, யார் நம்மளை நேசித்தாலும் யார் நம்மளை கைவிட்டாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டவுடன் இந்த குருடன் கத்த ஆரம்பிக்கிறான், கூப்பிட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் அதட்டின உடனே இவன் இன்னும் அதிகமா கூப்பிடுறான். வாசிங்கம்மா. இயேசு நின்று ஏன் தெரியுமா நிக்கிறாரு,
முன்னாடி அவன் கூப்பிட்டது ஒருவேளை இயேசு காதுல விழுந்துச்சோ இல்லை விழலையோ தெரியல. ஆனா அவன் சத்தமா இன்னும் கூப்பிட்ட உடனே என்ன பண்றாரு? இயேசு நடந்து போயிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு? நிற்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உபத்திரவம் பிரச்சனை வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, இயேசுவை அதிகமா தேடணும், இயேசுவை அதிகமா கூப்பிடணும், இயேசு அதிகமா பாடணும், இயேசு அதிகமா துதிக்கணும். அப்படி துதிச்சு பாருங்க, பிசாசு வெக்கப்பட்டு போவான். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில நின்று ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. என் தேவன் அற்புதம் செய்கிறவர். இந்த இடத்துல நடக்குதுன்னு சொன்னா, அவன் இயேசு நின்று, அவன் சத்தமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை எரிந்துவிட்டு, அது வரைக்கும் அவன் போட்டுட்டு இருந்த அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை, அழுக்கு வஸ்திரத்தை, பாவம் என்னும் வஸ்திரத்தை, சாபம் என்னும் வஸ்திரத்தை, கட்டப்பட்ட வஸ்திரத்தை அவன் தூக்கி எரிஞ்சிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அந்த குருடன் யாரு? நான் சொன்ன அந்த பிறவி குருடன் யாரு? பிச்சைக்காரன். அந்த குருடன் யாரு? அவன் எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னா, போற வரவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த காசால வயிற்று ரொப்ப தான் உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப இயேசு கூப்பிட்டு கேட்கிறாரு. அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? ஐயா, எனக்கு ஏதாவது தர்மம் பண்ணுங்க சாமி, உங்க கையில எங்கன்னா கொடுங்க சாமி, எனக்கு வீட்டில் எனக்கு வீடு எனக்கு கூரை பிச்சுக்கிச்சு, எனக்கு வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, எனக்கு வருமானத்துக்கு வழி இல்லை, எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அவன் கேட்கல. அவனுக்கு தேவை ஒன்னே ஒன்று தான், எனக்கு பார்வை வந்தா போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் எடுக்கிறது பிச்சை, அவனுக்கு தேவை காசு. ஆனா இயேசு கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்றான்? காசு பணத்தை கேட்கல, நான் பார்வை அடையணும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் இயேசுவை பார்த்திராத ஒருவன், இயேசுவை பத்தி அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? கேள்விதான் பட்டிருக்கிறான். இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு அதிசயம் செய்கிறார் என்று சொல்லி அவன் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்ணால அற்புதம் பார்க்கல. இயேசு 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தாரு, அதை பார்க்கல. செத்து போன ஒருத்தி ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு, அதை அவன் பார்க்கல. மரித்து போன லாசருவே வெளியவான் கூப்பிட்டாரு, அதை பார்க்கல. நிமிர முடியாத ஒரு கூனி 18 வருஷமா நிமிரவே முடியல, கூனத்தை நிமிர செய்தாரு, அதை பார்க்கல. ஒரு ஸ்திரீக்கு 12 வருஷம் உதிரப்போக்கு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே சுகம் கிடைச்சதே, அதை பார்க்கல. எதையுமே பார்க்காத ஒரு குருடன் ஆண்டவரை விசுவாசித்து கூப்பிட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், பைபிள் படிக்கிறோம், அநேக சாட்சிகளை கேட்கிறோம், அற்புத அடையாளங்களை பார்க்கிறோம். ஆனாலும் இயேசுவை விசுவாசிக்கிறோமா? இன்னைக்கு அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருக்கா? நன்மை நடந்தா இயேசுவை விசுவாசிக்கிறது, நன்மை நடக்கலனா ஒருவேளை இயேசுக்கு கண் இல்லையோ, ஒருவேளை இயேசுக்கு காது கேட்கலையோ. ஹலோ, நம்ம வணங்கி கொண்டிருப்பது ஒரு மரமோ இல்ல ஒரு கல்லோ ஒரு சிலையோ கிடையாதுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிர் தெழுந்த தேவன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இயேசுவை விசுவாசிக்கணும். பிறவி குருடு நல்லா யோசிச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்தே 2 கண்ணும் தெரியாத ஒருத்தன் இயேசு வராருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போனா எனக்கு கண்ணு கிடைக்கும்னு அவன் விசுவாசிக்கிறான்னு சொன்னா, 10 வருஷமா 15 வருஷமா 20 வருஷமா சபைக்கு வருமே, ஏன் உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்தா இயேசு மாற்றுவார்னு விசுவாசிக்க மாட்டீங்க? ஒரு வியாதி வந்தா இயேசு சுகம் கொடுப்பார், ஏன் விசுவாசிக்க மாட்டீங்க?
ஹல்லேலூயா. எத்தனை வருஷமா சபைக்கு வரோம், எத்தனை வருஷமா சபையினுடைய கூட்டத்தை கலந்துக்கிறோன்றது முக்கியமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான், இயேசுவை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இருக்குன்னு சொன்னா, பிறந்ததிலிருந்து கண்ணு இந்த உலகத்தை பார்க்கவே இல்லை, வானம் என்ன கலராக இருந்திருக்கும்னு அவனுக்கு தெரியாது, அவன் போட்டிருக்க சட்டை கலர் என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது, அவன் சாப்பிட்ற சாப்பாடு என்ன கலருன்னு கூட அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் பிறவி குருடன். ஆனால் அவனுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தெரியும், என் இயேசுவால எனக்கு கண்ணை கொடுக்க முடியும்னு சொல்லி அவன் விசுவாசித்து அவர்கிட்ட போய் கேட்குறான், இயேசுவே எனக்கு பார்வை வந்தா போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க, கண்ணு தெரிகிற நம்ம குருடர்களா இல்ல பிறவிலிருந்து கண்ணே தெரியாம இயேசு கண்ணை கொடுப்பார்னு விசுவாசித்தவன் குருடனா? ஹல்லேலூயா. நமக்கெல்லாம் கண்ணு இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிறோம், எல்லாத்தையும் கேட்கிறோம், ஆனா விசுவாசத்தில் குறை உள்ளவர்களா தான் இருக்கிறோம். பிறந்ததிலிருந்து கண்ணே இல்லாம உலகத்தையே பார்த்தது இல்லாத ஒருத்தன் சொல்றான், இயேசுவே என் கண்ணை மட்டும் பார்வை வந்தா போதும். ஹல்லேலூயா. அவன் இயேசு எவ்வளோ உயரம் இருக்கிறாரு, எவ்வளோ அழகா இருக்கிறாரு, அவர் எவ்வளோ பெரிய முடி வச்சிருக்காரு, அவர் தாடி வச்சிருப்பாரா, அவர் இப்படி இருப்பாரா அப்படி இருப்பாரா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், இயேசு கிட்ட போனா எனக்கு சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அவன் இயேசு கிட்ட கேட்ட உடனேயும் வாசிங்க, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்து போய் கேட்கிறான், ஆண்டவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. இன்னைக்கும் நான் சொல்லட்டுமாங்க, நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கணும்னு சொன்னால் உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து தாங்க இருக்குது. நீ கொஞ்சமாக விசுவாசித்தா கொஞ்சமான நன்மை தான் கிடைக்கும், நீங்கள் நிறைய விசுவாசினா நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த அளவு உங்கள் விசுவாசம் இருக்குதோ அந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. கொஞ்சமாக விசுவாசிச்சுட்டு பெருசாக எதிர்பார்த்தா கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசுவை பார்த்திராத ஒருத்தன் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு முதல்ல ஒருத்தன் போகிறான், என் பிள்ளை வீட்டில் சாக கிடக்குதுன்னு சொல்கிறான். இயேசு சொல்கிறாரு, நீ போ, அவன் சுகமாவான்னு சொல்கிறான். போகிற வழியிலே ஆண்டவர் சுகத்தை கொடுத்து அவனை உயிரோடு எழுப்பினார். ரெண்டாவது பார்த்தோம், கண்ணே தெரியாத ஒருத்தன், பார்வையே பிறந்திருந்து பார்வையே இல்லாத ஒருத்தன் இயேசு வந்திருக்கிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறான். விசுவாசித்த இடத்துல என் தேவன் அற்புதத்தை செய்து அவன் பார்வை அடைய வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் கூட அநேக ஆசீர்வாதங்கள், அநேக அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்பீங்கன்னு சொன்னால் இப்பொழுது இந்த வேளையில் என் தேவன் உங்களுக்கு எல்லா விசுவாச குறைவுகளை எடுத்து போட்டு என் தேவன் ஆசீர்வதிப்பார். எல்லாம் இருக்கிற இடங்கள் முழங்கால் படிடலாமா? ஓ வி தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தில் நாங்கள் குறைந்து போயிராதபடி என் தேவன் எங்கள் விசுவாசத்தை பெருக்கி என் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி எல்லா வாய்களை திறந்து ஒரு விஷயம் அறிக்கை செய்து ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை மன்னித்தீர், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தீர், எங்களுடைய எல்லா மீதலையும் மன்னித்தீர். என் தேவன் எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் எங்களை சேர்த்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர், இதுவரை எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவர். என் தேவன் இனிமேலும் எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்து நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் என் தேவன் எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் குறைந்து போயிருக்க எங்கள் வாழ்க்கையில் என் தேவன் விசுவாசத்தின் பெருக்கத்தை என் தேவன் தருவீராக என்று சொல்லி ஹல்லேலூயா. 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 இயேசுவே உமக்கு
ஸ்தோத்திரம். கண்ணே தெரியாத பார்வை இல்லாத ஒரு குருடன் உம்மை விசுவாசித்து உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொண்டானே அப்பா. நீர் எங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாம எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுத்தவர் அப்பா. ஆனால் நாங்களோ விசுவாசத்தை குறைவாய் இருந்து என் தேவன் இந்த நாள் வரைக்கும் என் தேவன் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னா, உமக்கு பிரியமில்லாமல் பேசியிருப்போம் என்று சொன்னா, உமக்கு பிரியமில்லாமல் நடந்திருப்போம் என்று சொன்னா, என் தேவன் எங்களை மன்னித்து அப்பா எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள என் தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. Oh, we thank you, Jesus. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Jesus. Hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க, நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது சூழ்நிலை மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. எஸ் ஃபாதர். முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே சொல்லுங்க, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீங்க வந்தாதான்ப்பா எங்க சூழ்நிலை மாறும். நீங்க வந்தாதான் ஆண்டவர் எங்க துக்கம் நீங்கும். நீங்க வந்தாதான் ஆண்டவர் எங்க வாழ்க்கையில உபத்திரவம் நீங்கும். நீங்க வந்தாதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இது வரைக்கும் நாங்க மனுஷங்களை நம்பி ஆதாயங்களை தேடி ஓடி வாழ்ந்திருப்போம் என்று சொன்னா, அப்பா என் தேவன் எங்களை ஒரு விசை மன்னித்து எங்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறவர். ஒரு விசை எங்க வாழ்க்கையில நீங்க வரும் பொழுது என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றுவீங்க. என் தேவன் எங்களை ஆசீர்வாதங்களை தருகிறவர். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே
ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் அப்பாவுக்கு. நல்ல ஒரு கையை தட்டி தலைக்கு மேல அப்பாவுக்கு நல்ல கையை தட்டி, நீங்க வந்தா எங்க சூழ்நிலை மாறும், நீங்க வந்தா எங்க வியாதி மாறும், நீங்க வந்தா எங்க குடும்பத்தின் தரித்திரம் நீங்கும், நீங்க வந்தா கடன் பாரங்கள் நீங்கும், நீங்க வந்தா எங்க சூழ்நிலைகள் மாறும். ஆவியானவரே, நீங்க எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. எங்க குடும்பத்தில் உண்மை வரவேற்கிறோம், எங்கள் சூழ்நிலையை வரவேற்கிறோம், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல வரவேற்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல வரவேற்கிறோம், நாங்கள் வாகனத்தை ஓட்டும் பொழுதுமே வரவேற்கிறோம். நீங்க வந்தா எல்லா குறைவுகளும் நிறைவாக மாறும். ஆண்டவரே, என் தேவன் இங்கே வந்திருக்குதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக குடும்பம் குடும்பமாக என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. யார் யார் என்னென்ன தேவைகளோடு என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அந்த காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லா தடைகளை உடைத்து என் தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை என் தேவன் கட்டளையிடுவீராக. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில் கூட வர தடைப்பட்ட பிள்ளைக்காக செபிக்கிறேன். அவர்கள் கூட ஆண்டவரே வருகிற நாட்களில் அப்பா என் தேவன் கொண்டு வந்து சேர்ப்பீராக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இவ்வளவு நேரமாக ஆண்டவரே பாடல் மூலியமாக, வர்ஷிப் மூலியமாக, தேவனுடைய செய்தி மூலியமாக நீர் பேசி என் ஜனங்களை நீர் ஆட்சி தேற்றினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் ஒருத்தர் நாங்கள் சந்திக்கும் பொழுது என் தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் சாட்சிகளையும் கேட்க என் தேவன் கிருபை செய்வீராக. வந்தவர்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை என் தேவன் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை முறைக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.